சார் வழி விடுங்க சார், நாங்களாம் இறங்க வேணாமா? போங்க 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 போயா. வா. டிக்கெட் டிக்கெட் வந்தப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெயிட். நோ 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 ட்ராக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்ற? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித்தவுட்ல வர்றியா? நோ நோ நோ, ஓடுற ட்ரெயின்ல ஏறினா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்போ நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ நோ நோ, அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 9 ரூபாய் டிக்கெட். அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட். அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி அது மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2, 2/3, 3/2 கழிச்சா டோட்டலி 2500 ரூபீஸ் ஃபைன் வரும். சார் நான் ட்ரெயின்ல வந்தேன், ஃளைட்ல வந்தேன். கட்ரியா 6 மாசம் உள்ள இருக்கறியா நீ? நோ நோ நோ, எடு மேன். மாசம் வாங்க எவ்வளவு இருக்கு? நான் வீட்டை விட்டு அவசரமா ஓடிடா. நான் எண்ணிக்கிறேன். 2000 தான் இருக்கு எனக்கு. இந்த 50 ரூபீஸ் வச்சுக்க. சார் இது ரொம்ப அநியாயம் இல்ல? கான்ஸ்டபிள் யார் அது? ஐயா நீ இப்படியா கொள்ளை அடிக்கிறீங்க? ஹலோ நில்லுங்க. எஸ் டிக்கெட்டுங்க. எத்தனை பேர் டிக்கெட் வாங்குவீங்க? அதான் ஏற்கனவே அந்த டிடிஆர் வாங்கிட்டாரேன். இந்த ஊட்டிக்கு இருக்கிறது ஒரு ட்ரெயின், அதுல வர்றது 10 பேர். அதுக்கு நான் தான் டிடிஆர், தெரியுமா? நீங்க ஒருத்தர் தான் டிடிஆர்? எஸ். அப்போ என்கிட்ட பணம் வாங்கின அந்த கார்டு யாரு? டிக்கெட் 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 மேட்டுப்பாளையம் 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? ஓகே. ஒரு மேட்டுப்பாளையம் கொடுங்க. மேட்டுப்பாளையம். பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்? அவன் அம்மா கிட்ட என்ன பால் குடியே மறக்கல. அவனுக்கு டிக்கெட்டா? நீ கூட தான் அம்மா கிட்ட பால் குடிச்சது மறந்துருக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கல? எட்ரா எட்ரா. குன்னூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நீயே ஒரு டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? ஃப்ரீ கோ. செக்கிங் வந்தா என்ன செய்யறா? ஐ அம் செக்கிங், ஐ அம் கண்டக்டர். அருவங்காட்டுக்கு ஒரு டிக்கெட் தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டக்டருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. நோ கொஸ்டின். 2 குன்னூர். தேங்க் யூ. ஒரு வெலிங்டன். தேங்க் யூ. மேட்டுப்பாளையம். தேங்க் யூ. பாய். ஏயா நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்ப வண்டி எடுப்பீங்க? அடுத்த கண்டக்டர் வந்து இன்னும் பஸ் எடுப்பாங்க. பேசாம உட்கார்றா. யாரு? ஐயோ நீயா? இல்ல வேற யாரோவா? ஐயோ ஐயோ எங்க ஓடுற? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கொடு. ஐயோ ட்ரெயினுக்கெல்லாம் 4 வழி வச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு 2 வழி தானே வச்சிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? அது கிடக்குது. முதல்ல என் பணத்தை கொடு. கையெடு மேன். கையெடு. யார் பர்மிஷன் சட்டையில கை வச்ச? பப்ளிக் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃப்ராட்னு நினைப்பாங்க. ஃப்ராட் இல்ல, நான் ப்ரொஃபஷனல். ஐய் ஓடாத நிலே. டீசன்ட் பிஹேவ் பண்ணு. டீசன்ட் அப்ரோச். டீசன்சி பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கு டிடிஆர் வேஷம் போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டு நீ கண்டக்டர் வேஷம் போட்டு பஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. நோ, நான் உன்னை ஏமாத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஊட்டி ரோட்ல நல்ல கண்டக்டர் இல்லன்னு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க. எதுக்கு பஸ்ல எல்லாரும் ஏமாத்தவா? எஸ். என்ன ஏமாத்துறாங்க? ஏமாத்தா வாழ முடியாது பிரதர். சாப்பிடுறதுனால வாழ முடியாது தெரியுமா? நான் சாப்பிட்டாச்சு பிரதர். அதான் தொப்பையை பார்த்தாலே தெரியுது. நான் எப்ப சாப்பிடுறது? ஓ நீ என்ன சாப்பிடலையா? நோ. ஓ காட். தனி ஒருவனுக்கு சோறு இல்லன்னா உலகத்தையே அழிச்சுன்னு சொன்னார் பாரதியார். அதுக்கு நீ ஒருத்தன் போதாது. உனக்கு ஒருத்தருக்கு சோறு இல்லன்னா ஊட்டி வேற அழிச்சிடுறேன். வா பிரதர். பிரதர் எம்டி ஸ்டமக்ல தண்ணி சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுங்க. என்ன அக்கறை என்ன அக்கறை? நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்களை சாப்பிட வச்சு பாக்குறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். பசின்னு ஒருத்தன் வந்துட்டா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எனக்கும் துட்டு தொலைச்சிட்டுனா பொறுத்துக்கவே முடியாது. எப்ப தர? சாப்பிட்டு போகும்போது தரேன் பிரதர். எக்கு இருக்கட்டும். மட்டன் இருக்கட்டும். இட்லி ஒண்ணு சாப்பிடுங்க. சப்பாத்தி ஒண்ணு சாப்பிடுங்க. சிக்கன் சாப்பிடுங்க. என்னாச்சு? 2-3 நாளாவே ஸ்டமக் அப்செட். ஐயோ வேற டாய்லெட் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு சார். பேக்லயா? பிரதர் 1 மினிட். ஐயோ போக இதெல்லாம் அடக்கவே கூடாது ப்ளீஸ். அங்கதான். அவசரப்பட்டு சாப்பிடாம வந்துடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க.
தேங்க்யூ. வயிறு சரியா போச்சா? ஓகே. எனக்கு முன்னாலேயே வந்துட்டீங்களா பிரதர்? எஸ் ரூட் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க. எஸ். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய 2000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். கரெக்டான முடிவு. இன்னும் 1 வீக்ல அந்த 2000 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துறேன். அது வரைக்கும் வெளியில வேலை ஏதாவது இருந்தா போய் செஞ்சுட்டு வாங்களா? எனக்கு வெளியே வேலையே இல்ல, வேலையெல்லாம் உள்ளதான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் இங்கதான் தங்க போறேன். எனக்கு வேலை இருக்கு. எங்க கிளம்பிட்ட? இது என் ஓன் ஹவுஸ், மைண்ட்ல வச்சு பேசுங்க பிரதர். பொய் சொல்லாத. இங்க இருந்த கிழவனை விரட்டி விட்டு ஆக்கிபை பண்ணிக்கிட்டேன்னு வெளியே இருந்த சின்ன பசங்க சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க பிரதர். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் வேணும், அவ்வளவுதானே? கொடுக்குறேன். இனிமே இது என் பெட், நீ கீழே தான் போடு. இது ஹலோ பிரதர், மிஸ்டர் ஃப்ராட். 4:30 மணி ஆச்சு, இன்னும் எந்திருக்கல. டேடி ஃபார்ம்ல தான் கரெக்ட். ஏயா இந்த குளிர்ல என் மேல தண்ணி ஊத்துன? கமான் கமான் கெட் அப். 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும். ஜாகிங் ஃபார்ம். இது ஜாக்கிங்கா? ஊட்டியில 4:30 மணிக்கு ஜாக்கிங்கா? என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா யாராவது ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுக்கப்பா. இந்த ஆளு கொடுத்து வெளியே தள்ளிடுறேன், இல்லன்னா என்ன க்ளோஸ் பண்ணிடுவான் போல் இருக்கு. யோ ஜாக்கிங் போனா சரியா போயா? என்ன ஆள உடியா? லேசி சோம்பேறி ஃபெலோ. ஃப்ராட். எஸ் இவாப்பா, எங்க கிளம்பியாச்சு? நான் டியூட்டிக்கு போறேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க. டிடிஆர் கோட்டை போட்டு இன்னொரு இழுச்ச வாயனை ஏமாத்துறது கிளம்பிட்டியா? நக்கல் பண்ணாத. என் வீட்லயே தங்கிட்டு நான் போடுற சோத்து தின்னுட்டு என்னைய கிண்டல் பண்றியா? உன் 2000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து மூஞ்சில விட்டு எடுத்து ஓடி போயிரு. ஆஹா, சுயமா சம்பாரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இந்த திருட்டு துட்டெல்லாம் கொடுத்த இந்த வீட்டை விட்டு நான் போவே மாட்டேன். இங்க இருந்து உயிரை வாங்குவேன். அதை விட என்ன சூசைட் பண்ணி சொல்லு. எங்க ஃபேமிலிக்கே சுயமா சம்பாதிக்க தெரியாது. இது சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? சில அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்க வெக்கப்படல, சில போலீஸ்காரங்க ரேப் பண்ண வெக்கப்படல, நான் திருடுறதுக்காக வெக்கப்படணும். அப்படியா? இந்த ஏரியால உனக்கு என்ன பேரு? வாசு, தி கிரேட் வாசு. கிரேட் வாசு. ஏ தம்பி இங்க வாப்பா. ஓடியா 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 இங்க வா. இந்த மாமாவோட பேர் வாசுவா? ஐயா திருட்டு மாமா. பாத்தியா அந்த சின்ன பையன் உனக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு? இனிமேலாவது உழைச்சு சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்து நல்ல பேரை சம்பாதிக்க ட்ரை பண்ணு. நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா ஒண்ணு, உன் லைனுக்கே நான் வர்றேன். 1 வீக் தான் டைம், அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேலையில செட்டில் ஆகணும். அப்படி செட்டில் ஆகல என் லைனுக்கு நீ வர்ற. ஓகே ஓகே. வாசு சார், உன்னை பத்தி தெரிஞ்சிருந்து வேலை கொடுத்துருக்கேன், பார்த்து நடந்துக்க. தேங்க்யூ சார். அந்த 1000 ரெடி ஆயிடுச்சா? பாட்டி வந்துருவாங்க இப்போ. பிரதர், விஜு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அது பெட்ரோல் டேங்கிய ஓட்ட கேட்டு போட்டாத, ஒளிச்சு 2 பேரும் பத்திக்குவோம். ஐயோ, ஆமா நீ ஒண்ணு வேலை செய்யலையா? எனக்கு என்ன வேலை தெரியும்னு உனக்கு தெரியாதா? இன்ஜினை கழட்டி ஓனருக்கு தெரியாம விற்க சொல்லு. ஐ அம் ரெடி. வேலையெல்லாம் நீ பார். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஏதாவது நட்டு போட்டு இருந்தா அதை கழட்டிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். வேலை செய்யற மாதிரி நடிக்கவா செய்யணும்ல? ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவான்? என்ன சீட்டு கழிஞ்சிடும். இது டிக்கி.